தருமபுரியில் கடைகளை மூட வலியுறுத்தி பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடைகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று பாமக சார்பில் அரை நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருந்து வந்தது. இந்நிலையில் பெரும்பாலையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சோலைமணிக்கு சொந்தமான மளிகை கடை ஒன்று உள்ளது. அந்த கடையினை அவர் இன்று வழக்கம் போல் திறந்து வியாபாரம் நடைபெற்ற போது அங்கு வந்த பாமகவினர் கடையை மூட வலியுறுத்தியுள்ளனர். அப்போது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு முற்றிய நிலையில் பாமகவினர் அவரின் கடையை அடித்து நொறுக்கினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் சின்னம்பள்ளி பகுதியில் வழக்கம் போல் நடைபெற்ற கடைகளை மூட வலியுறுத்தி அங்கு வந்த வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையிலான குழுவினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் கடையின் உரிமையாளரும் திமுக அயலக அணி மாவட்ட அமைப்பாளருமான செந்தில்குமாருக்கும் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் பிரகாஷ் குழுவினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.